ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாத்தி சுஜி மகிழினி. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டி எடுத்து இதை நம்ம வச்சுக்கலாம். வடைச்சட்டி ஹீட் ஆனதும் நம்ம இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அரைக்கிற மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்க விட்டுடலாம். இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். தக்காளியும் நல்லா நறுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு. இது கூட 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன்லேயே இருந்தால் அடி பிடிச்சிரும் மசாலா, அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வேறு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதோட போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதியட்டும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஒரு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். இது கொஞ்சம் கொதியட்டும். இதில் கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
நல்லாவே கொதிஞ்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கப் வந்து நம்ம புளி தண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கொஞ்சம் கொதித்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மீனோட தலை பீஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். தலை கொஞ்சம் வேக லேட்டாகிறங்காட்டி ஃபஸ்ட்டு நம்ம தலையை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் தலை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி இருந்த மித்த பீஸையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த மீனெல்லாம் முங்குற அளவுக்கு மட்டும் போதும். ரொம்ப கிளறி விட்டால் மீனெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வெந்துடட்டும். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.